இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நற்செய்தியும் வாசகமும் நமக்கு அழைக்கும் விடுப்பு, கடவுளின் அழைப்பை ஏற்று அவர் திருவுளத்தின்படி வாழ வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் மோசேயை முட்புதர் நடுவில் தீப்பிடம்பில் அவரை அழைக்கிறார். காரணம், இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு, அதாவது கானான் நாட்டிற்கு அழைத்து செல்ல. இந்த இடத்தில் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் கடவுள் மோசேயை அழைக்கிறார்? ஏனென்றால் மோசே பலவீனமானவர் என்பதால் தான் இன்றைய நற்செய்தியில், தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தை 25. ஏன் இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து குழந்தைகள் என்று கூறுகிறார் என்றால், குழந்தைகள் என்பவர்கள் பலவீனமானவர்கள், எளிய மனது கொண்டவர்கள். கடவுள் தாம் யாரை விரும்புகிறாரோ அவற்றையே தேர்ந்தெடுத்து அழைப்பார். கடவுள் ஒருவரை அழைக்கும் பொழுது அவர் எதற்கு முதலிடம் கொடுப்பார் என்றால், கடவுள் அவர் மனதில் இருக்கும் பணியை செய்து முடிக்கும் திறமை ஒருவரிடம் இருந்தால் அந்த திறமைக்கு தான் முதலிடம் கொடுப்பார். மோசே பலவீனமானவன் தான், எனவேதான் கடவுள் அவரிடம் பதில் கூறுவார். பார்வோனிடம் செல்வதற்கு, இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார்? இந்த இடத்தில் மோசே தனது பலவீனத்தை குறித்து காட்டுவார். ஆனால் கடவுள் மோசேயை அழைத்திருக்கிறார். கடவுள் என்றுமே நமது பலவீனத்தை பார்ப்பது கிடையாது. அவர் நம்மிடம் இருக்கும் திறமையை, தமது உள்ளத்தை பார்க்கிறார். ஆனால் நாம் நமது பலவீனத்தை நினைத்துக் கொண்டு, நமது பலவீனங்களை நினைத்துக் கொண்டு அவரது அழைப்பை நாம் உதறி தள்ளிவிட்டு செல்கிறோம். அவரது அழைப்பிற்கு நாம் செவி கொடுப்பதும் கிடையாது. அவரது அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. அதனால்தான் திருத்துதர் பவுல் எபேசு மக்களுக்கு கூறுவார், நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தாம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். எனவே நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். ஆதலால் நாம் அனைவரும் கடவுளின் திருவுளத்தின்படி ஏற்று, கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப நாம் நமது அழைப்பை உணர்ந்து அவரது திருவுளத்தை நிறைவேற்றுவோம். இவ்வாறு நாம் அவருடைய திருவுளத்தை ஏற்று நடந்தோம் என்றால் விண்ணரசில் நாம் எளிதாக புக முடியும். அதைத்தான் கலாத்திய மக்களுக்கு சொல்லுவார், இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். எனவே நாம் அனைவரும் கிறிஸ்து மனநிலையோடு, கிறிஸ்துவை உள்ளடக்கி அவரது மனநிலையோடு நமது நற்செய்தி பணியை செய்வோம். அவரது திருவுளத்தின்படி வாழ்வோம். அவரது அழைப்பிற்கு செவி கொடுப்போம். ஆமென்.